வணக்கம் நண்பர்களே, நான் அன்பழகன். வரலாற்றுத்துறை சிபிஎஸ்இ என்சிஆர்டி புத்தகத்தில் சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் முதல் பாடமாக பவர் ஷேரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம் உள்ளது. இதை பற்றி ஒரு சிறு குறிப்பாக நாம் பார்ப்போம். இதை நான் தமிழில் சொல்வதற்கு காரணம் நல்ல புரிதலுக்காக மட்டுமே. பவர் ஷேரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பவர் ஷேரிங்னா என்ன அப்படின்னா அதிகாரத்தை பகிர்ந்து கொள்தல். அப்போ அதிகாரத்தை பகிர்ந்து கொள்தல்னால் என்ன? அதிகாரம் ஒரு இடத்தில் குவிந்திருந்தால் அது நாட்டிற்கு நல்லதல்ல, மக்களுக்கும் நல்லதல்ல. அதிகாரம் ஒரு நபர் கையில் இருந்தால் அதுவும் நாட்டிற்கு நல்லதல்ல. அதே அதிகாரம் ஒரு அரசாங்கத்தின் கையில் குவிந்திருந்தாலும் அது நல்லதல்ல. அப்போ எது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கணும். அது மிக நல்லது. டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. இந்த பாடத்தில் ஜனநாயகத்தில் பொதுவாக அதிகாரமானது 3 துறைகள் கையில் கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய துறையில் கொடுத்துருப்பாங்க. இயற்றப்பட்ட சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பணி எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாகத்துறை கையில் இருக்கும். அப்படி இயற்றப்பட்ட சட்டங்கள் சரியாக இருக்கிறதா, சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய நீதித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜுடிஷியரி இருக்கும். இந்த அதிகார பகிர்வு, அதிகார பரவலாக்கம் தான் ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான பண்பு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாடத்தை இணைச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பாடத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2 நாட்டினுடைய வரலாறை இணைச்சிருக்காங்க. 2 நாட்டில் எப்படி அதிகாரம் பகிரப்பட்டது அப்படிங்கிறத பற்றின தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவதாக பெல்ஜியம் சொல்லக்கூடிய நாடு. அந்த நாட்டில் எப்படி அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த நாட்டினுடைய நிலவியல் அமைப்பு, அந்த நாட்டுடைய மக்கள், நாட்டுடைய மொழி, கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க. தலைப்பிலேயே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பெல்ஜியம், ஸ்ரீலங்கான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல பெல்ஜியம் அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் அப்படிங்கிற நாடு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடு. அளவில், சைஸில் ஹரியானா மாநிலத்தை விட சிறியதுன்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகையில் 1 கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய நாடு இது. 4 புறமும் அந்த நாட்டை பெரிய நாடுகள் சூழ்ந்திருக்கு. 4 புறம் நிலத்தால் சூழப்பட்ட நாடு. நெதர்லாந்து, ஜெர்மனி, லக்சம்பர்க், ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இந்த பெல்ஜியமை 4 புறம் சூழ்ந்திருக்காங்க. இந்த நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல சுதந்திரமான நாடு தான். ஆனால் இந்த நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிறாங்க. குறிப்பாக ஒரு 3 மொழி பேசக்கூடிய மக்கள் அதிக அளவில் காணப்படுறாங்க. என்ன மொழிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டச் மொழி பேசக்கூடிய மக்கள், ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்கள், ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள். அவங்க எத்தனை பர்சன்டேஜ் பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா, 59% மக்கள் அந்த நாட்டில் பெல்ஜியமில் டச் மொழி பேசுகிறாங்க. ஸோ டச்சுனா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெதர்லாந்து மக்கள் பேசக்கூடிய மொழி டச். ஸோ அந்த மொழியை பேசக்கூடியவங்க இந்த நாட்டில் ஒரு 59% இருக்காங்க. அப்புறம் 40% மக்கள் ஃப்ரெஞ்சு மொழி, ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய மொழி, அதை பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. அடுத்தது ஒரே ஒரு சதவிகிதம் ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. கீழே உங்களுக்கு புரியலுக்காக மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ அதில் சிவப்பு கலர், மஞ்சள், நடுவில் ஆரஞ்சு, கொஞ்சம் ஓரத்தில் ஷேட் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, ரைட் ஈஸ்டர்ன் சைட் பார்த்திங்கன்னா தெரியும், கிழக்கு பக்கம். இப்போ 59% மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்கன்னா டச்சு மொழி பேசுகிறாங்க. அவங்க எந்த இடத்துல அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடபகுதியில், பெல்ஜியத்தினுடைய வடபகுதி பேர் ஃப்ளெமிஷ் ரீஜியன் சொல்லுவாங்க. அந்த பகுதியில் தான் இந்த டச்சு மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்காங்க. தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர், அதுக்கு என்ன பேர்னால் வெலோனியான்னு சொல்லுவாங்க. அங்கே ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க.
அதே கிழக்கு பகுதியில் அதே தெற்கு பகுதியினுடைய கிழக்கு பக்கம் அ, ஜெர்மன் மொழி பேசக்கூடிய மக்கள் 1% இருக்காங்க. இப்போ நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சதவீதத்தை 59 கூட்டல் 40 99 1% ஜெர்மன் மொழி 100%. இது ஒட்டுமொத்த பெல்ஜியத்திற்கான மக்கள் தொகை பகிர்வு, மொழி பேசக்கூடிய மக்கள் தொகை பதிவு. அப்போ பெல்ஜியத்துக்குன்னு ஒரு தலைநகரம் இருக்குது. அந்த தலைநகரத்துக்கு பேர் புருசெல்ஸ். அந்த தலைநகரத்தில் இந்த பர்சன்டேஜ் ஒட்டுமொத்த நாட்டுக்கான பர்சன்டேஜ் சதவிகிதம் இல்லை. என்னென்னா அங்கே 80% மக்கள் ஃப்ரெஞ்சு மொழி பேசுகிறாங்க, 20% மக்கள் டச்சு மொழி பேசுகிறாங்க. அங்கே அதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா ஒட்டுமொத்த நாட்டிலையும் மெஜாரிட்டியாக, அதாவது அதிக பெரும்பான்மையோடு இருக்கக்கூடிய டச்சு மொழி நாட்டினுடைய தலைநகரத்தில் மிக குறைவாக இருக்காங்க. மிக குறைவாக இருக்காங்கன்னா 20% மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன போட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த நாட்டிலையும் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு மக்கள் அதிகப்படியான சொத்துக்களோட, அதிகாரமிக்க பதவிகளோட தலைநகரத்தையே ஆட்சிக்கு தனக்குள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டச்சு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனைகள் உருவாகுது. பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில், கல்வி வளர்ச்சியின் அடிப்படையில் பிரச்சனை வருது. இப்போ அதனால் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தலைநகரத்தில் முக்கிய பொறுப்புகளெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அதுங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிறாங்க அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை ஃப்ரான்ஸில், அதாவது ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் டச்சு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் பெல்ஜியத்தில் வருது. அதுவும் குறிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் 1950களிலிருந்து 1960க்குள்ளே மிகப்பெரிய அளவில் வெடிக்குது. அப்போ இந்த பிரச்சனை மிக பூதாகரமாக ப்ரூசல்ஸில் வெடிக்குது, அதாவது பெல்ஜியத்தினுடைய தலைநகரத்தில். ஏன்னா அங்கே தான் இந்த ரேஷியோ இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது அந்த சதவிகிதமானது, மக்கள் தொகை சதவீதமானது ரொம்ப ரொம்ப சமமாக இல்லாமல் இருக்குது. 80% ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க, 20% டச்சு பேசுகிறாங்கிறப்போ அங்கே சதவீதமே, மக்கள் தொகை சதவீதமே ரொம்ப சமமின்மையாக இருக்கனால மிகப்பெரிய அளவில் கலவரங்கள்லாம் வெடிக்குது. அப்போ அது ஒரு மக்கள் தொகை கலவரமாக வெடிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய முடிவுகளை எடுத்து அவங்க அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறாங்க. அதாவது அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க சரி செய்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்கான ஒரு ஃபார்முலா, அதாவது ஒரு சூத்திரத்தை, ஒரு மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு பேசக்கூடிய மக்களும் பெல்ஜியம் மொழி பேசக்கூடிய மக்களும் அவங்களுக்குள்ள உடன்பாடுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறாங்க. அது பெல்ஜியம் மாடல்னு சொல்லுவாங்க. அதே அடுத்த ஒரு கதை சொல்லியிருக்காங்க, அதாவது வரலாறு சொல்லியிருக்காங்க, ஒரு நாட்டின் வரலாறு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவினுடைய வரலாறு. ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு ஒரு அழகான தீவு நாடு. இந்தியாவிற்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதாவது மிக அருமையான தேயிலை உற்பத்தி செய்ய